ஓகே காய்ஸ், சிஎஸ்கே கிட்டேருந்து ஒரு அப்டேட். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது நாளைக்கு. தோனியோட கடைசி ஐபிஎல், கடைசியாக ஒரு தடவை திருப்தியாக அவரோட ஒரு ஐபிஎல் சீசனை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்தது. சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் தோனி கேப்டன்ஷிப் பண்ண போகிறதில்ல, ருத்ராஜ் கேக்வாட் தான் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்ஷிப் பண்ண போகிறதா அப்டேட் கிடச்சிருக்கு. என்னதான் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இது ஒரு ஹார்ட் ப்ரோக்கன் நியூஸாக இருந்தாலும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எம்எஸ் தோனிக்கு அடுத்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவை லீட் பண்ணி ஆகணும் அப்படின்ற போது ருத்ராஜ் கேக்வாட் ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு பிளேயர். அவர் தான் அடுத்து லீட் பண்ண போகிறாரு அப்படின்றது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு தெரியும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீசனே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யாருமே நினைக்கல. எப்பவும் போல் எம்எஸ் தோனி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கடைசி நேரத்தில் தான் இது மாதிரி ஒரு நியூஸ் சொல்வார். அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. 2022 நினைக்கிறேன். அதில் ஜடேஜாவை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் கடைசி நேரத்தில் கேப்டனாக போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜடேஜா வந்து அவர் கேப்டன்சியில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல, அவரோட பேட்டிங் ஃபீல்டிங் அவரோட ஒரு பர்சனல் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் சொதப்பதுனால அவரோட கேப்டன்சி வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் தோனி திருப்பி வாங்கிட்டார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு பர்சன் கிட்ட கேப்டன்சி இருக்குன்னு நினைக்கிறேன். ருத்ராஜ் கேக்வாட் ஒரு எம்எஸ் தோனி மாதிரி தான் அவர் ரொம்ப காமாக இருப்பார். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பிரில்லியன்ட் பிளேயர். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கேப்டன்சியை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ண போகிறார் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் கேம்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காரு இந்தியன் டீமுக்காக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் பண்ணிக்கலாம் ருத்ராஜ் கேக்வாடுக்கு. மிகப்பெரிய ஒரு டீம் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வைட் ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு டீமை வந்து பார்த்திங்கன்னா லீட் பண்ணோன்னா ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஆகும்ன்ற போது ருத்ராஜ் கேக்வாட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனசில் வச்சுக்காமல் எந்த ஒரு ப்ரெஷரும் எடுத்துக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேப்டன்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிறேன். ஏன்னா தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு பக்கம் ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன் ஆனதில் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருந்தாலும் எம்எஸ் தோனி இன்னும் ஒரு சீசன் கேப்டன்சி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்துட்டு தான் போயிட்டு இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா எம்எஸ் தோனி இன்னும் எத்தனை ஐபிஎல் விளையாட போகிறாரு தெரில. இதுதான் அவரோட கடைசி ஐபிஎல்லாக கூட இருக்கலாம். அவர் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்டனை அவர் கண்ணு முன்னாடியே டெஸ்ட் பண்ணிட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம். எனக்கு இருந்தாலும் தோனியோட ஒரு டிசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதிப்பு கொடுத்து தான் ஆகணும். ஓகே, ஃபைனலி ருத்ராஜ் கேக்வாட் சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் ஆனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.